தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் உணவு, தண்ணீர், காற்று எப்படி உயிர் வாழ்கிறதுலாம் அவசியமோ அதே மாதிரி தூக்கம் மிக மிக அவசியம். ஒரு மனுஷன் எடுத்துட்டோம்னா 60 இயர்ஸ்னு வச்சுங்க, ஒரு 8 மணி நேரம் தூங்கினா வச்சுங்க. ஸோ 20 இயர்ஸ் 1/3 பங்கு தூக்கத்தை கழிச்சிடறாரு. அந்த தூக்கம் ஆழமாக சவுண்டாகவும் டீப்பாக இருந்ததுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ ஏஜ் ஆக ஆக தூக்கம் குறையிறது. இது முக்கியமான காரணம் அப்படி இல்லை, நைட் படுத்தோன்னு தூங்கிடுறாங்க. அதோட அவங்களுக்கு பிட்யூட்டரியிலேருந்து செராட்டின் ஒரு ஹார்மோன் வரும், மெலோட்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது. அதுக்கு நல்ல செக்ரேட் வந்துட்டுருக்கு. இந்த மெலோட்டின் ஹார்மோன் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். முதியோர் மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஷின்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. இந்த வாரம் அந்த கொஷின்ஸில் இது ஒன்று காமன் ப்ராப்ளத்தை கேட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் பயனாக இருக்கும். அங்கேற்கண்ணி வயது 63, திருநெல்வேலியில் கேட்டிருக்காங்க. டாக்டர், எனக்கு இரவில் சரியான தூக்கம் இல்லை, பகலில் தூங்கும் பழக்கம் எனக்கு இல்லை. அதனால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அவ்வப்போது தூங்குவதற்காக மாத்திரை எடுத்து வருகிறேன். இளைஞர்கள் ஒரு நாளில் சராசரியாக 8 மணி நேரம் தூங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எந்த வேலை இல்லாமல் ஓய்வு காலத்தை கழித்தவர் என்னை போன்ற முதியோர்கள் தினமும் எவ்வளோ நேரம் தூங்க வேண்டும்? போதுமான அளவு தூங்கினோமா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? ரொம்ப அருமையான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, இவங்க ஏஜில் இது அவங்க 63 தான், நாட் வெரி ஓல்ட் ஏஜ். என்ன பார்க்கணும்னா, தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் உணவு, தண்ணீர், காற்று எப்படி உயிர் வாழ்கிறதுலாம் அவசியமோ அதே மாதிரி தூக்கம் மிக மிக அவசியம். ஒரு மனுஷன் எடுத்துட்டோம்னா 60 இயர்ஸ்னு வச்சுங்க, ஒரு 8 மணி நேரம் தூங்கினா வச்சுங்க. ஸோ 20 இயர்ஸ் 1/3 பங்கு தூக்கத்தை கழிச்சிடறாரு. நம்ம வாழ்க்கையில் 1/3 பங்கு தூக்கத்தை கழிச்சிடும். அந்த தூக்கம் ஆழமாக சவுண்டாகவும் டீப்பாக இருந்ததுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இப்போ ஏஜ் ஆக ஆக தூக்கம் குறையிறது. அதனால் சவர் பண்ணுறோம். இது முக்கியமான காரணம் அப்படின்னு பிறந்த குழந்தை கொஞ்சம் அது தூங்கிட்டே இருக்கும். 24 23 தூங்கிட்டே இருக்கும். ஏஜ் ஆக கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஸோ நடுத்தர வயசில் ஒரு 68 இயர்ஸ் தூங்குறாங்க, ஓகே. ஏன்னா பகலில் பூரா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பகலில் தூங்குறது இல்லை, நைட் படுத்தோன்னு தூங்கிடுறாங்க. அதோட அவங்களுக்கு பிட்யூட்டரியிலேருந்து செராட்டின் ஒரு ஹார்மோன் வரும், மெலோட்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது. அதுக்கு நல்ல செக்ரேட் வந்துட்டுருக்கு. இந்த மெலோட்டின் ஹார்மோன் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. குறையாதனால தூக்கம் குறையுது. அப்புறம் வயசானவங்களுக்கு ஆக்டிவ் ரொம்ப அதிகம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகணும், டிவி பார்க்க தூங்குதான் 2வது காரணம். 3வது காரணம் பகலில் தூங்கிட வேண்டியது. அதனால் அது மாத்திரை பர்டிகுலர் நைட்டில் நீர் மாத்திரை சாப்பிட வேண்டியது இல்லை. உடம்புல உபாதைகள், இந்த வலி இருக்கக்கூடிய பல காரணங்களால தூக்கம் குறைகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு தூக்கங்கிறது எந்த ஏஜ்னாலும் சரி அவர்கள் பகலில் செய்யும் வேலையை பொறுத்தே இருக்கிறாங்க. இப்போது ஈவன் ஓல்ட் ஏஜ் 70 இயர்ஸ் 8 இயர்ஸ்னால் கூட பகல் ஒவ்வொரு ஆக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நைட்டில் 6 to 8 ஹவர்ஸ் தூக்கம் அவசியம். தூக்கம் வந்துடும். நீங்கள் எந்த வேலையுமே பண்ணல, சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 ஹவர்ஸ் தூக்கம், அதே போதும். ஸோ கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, வயசான காலத்தில் டீப் அன்இன்டரப்டட் ஸ்லீப், ஆழ்ந்த தடங்கள் இல்லாமல் இருக்கணும். ஸோ தூக்கம் டீப்பாகவும் இருக்கணும், ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும், எந்த வித தடங்கள் இல்லாமல் இருக்கணும். அது இருந்தால் போதும். நீங்கள் அப்போ 3 ஹவர்ஸாக 4 ஹவர்ஸ் கணக்கு பண்ணவே வேண்டாம். 4 ஹவர்ஸ் நம்ம தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இஸ் வெரி ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் டே மார்னிங். ஐயோ, நான் 8 மணி தூங்கி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி டீப்பாகவும் இல்லை, அவர் விட்டு தூங்குச்சுன்னா அவர் 8 மணி நேரம் தூங்கினா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. ஸோ முதுமை காலத்தில் எவ்வளோ நேரம்னு சொல்கிறத விட எந்த அளவுக்கு எப்படி தூங்குங்கிறது மிக முக்கியமாக இருக்கும். எது அப்படி இருந்தாலும் இது முக்கியமாக செய்ய வேண்டியது சவுண்ட் ஸ்லீப் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணால், ஒன்று பகலில் நம்ம தூக்கத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது முடிஞ்ச அளவு உடற்பயிற்சி செய்யுங்க. பகலில் தூக்கத்தை குறைஞ்சிக்க. ஸோ 40 minutes 30 minutes தேவைப்படும். அப்புறம் நல்ல உடற்பயிற்சி மார்னிங்லேயும் ஒரு ஜெனரல் வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. அப்புறம் தியானம் மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள். இப்போ நைட்டில் எப்போ ஒரு 2 hours பிஃபோர் பெட்டுக்கு போகிறோன்னு நிறுத்திடுறோம். சப்போஸ் பெட்டுக்கு படுக்க 10 மணிக்கு போகிறீங்கன்னா 8 மணிக்கு செல்ஃபோனு டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். அது ரொம்ப நல்லது. அப்புறம் லைட் ஐட்டம் சாப்பிட்டுங்க, ஹெவி டயட்டை சாப்பிட வேண்டாம். ஒரு 8 மணிக்கு மேலே தண்ணி ரொம்ப குடிக்க வேண்டாம். தண்ணி, காஃபி, டீ, மது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி போடணும். இப்போ நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியானம் இருக்கணும். இதுதான் முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறது. முதுமை காலத்தில் சரியாக தூங்கலை அப்படின்னா என்ன ஆகுன்னா,
காலையில் பார்த்தா ஒரு தலையில் பாரமாக இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், அப்புறம் பசியே இருக்காது, சாப்பிட தோணாது. ஸோ அதனால் மலச்சிக்கல் ஏற்படும். அப்புறம் வந்து ஒரு இரிட்டபிலிட்டி, எரிச்சலாக இருப்பாங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா சரியாக நைட்டில் தூங்கலன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம், நைட் சரியாக தூங்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் நைட் நல்லா தூங்கிட்டுன்னு அர்த்தம். ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு உங்களுக்கு மெசேஜ் அப்படின்னா, டீப் ஸ்லீப், ஆழமான தூக்கம், தடங்களா தூக்கம், இதுதான் முக்கியமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. 5 hours 6 hours 8 அப்படி நீங்கள் கவலையே பட வேண்டாம். 4 மணி நேரம் நல்லா தூங்கிட்டீங்களா, தட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஏஜ். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டுபிடி மறுபடியும் நல்ல தூக்கம் வரும். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.